தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் சொல்லலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேலே கை வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்போ கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே உங்கள் அப்பாவையா காணோம்? தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு முதல்வர் விஜய் பதில் உரை ஆற்றினார். ஆரம்பத்தில் தாவேகா குறித்தும் தனது அரசியல் பயணம் குறித்தும் விஜய் பேசினார். பின்னர் முந்தைய நாள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேகா அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி அனைத்திற்கும் முதலமைச்சர் விஜய் பதில் உரை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் பதில் உரையில் முதல்வர் விஜய் உதயநிதியின் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்வினையாற்றினார். அப்போது சோஃபா மாடல் அரசு என்று சொல்கிறார்கள். சோஃபா மாடல் என்றால் என்னவென்று புரியவே ரொம்ப நாள் ஆகிவிட்டது. சோஃபா, டீபாய், டேபிள் உள்ளிட்ட ஃபர்னிச்சர் பொருட்கள் குறித்து ஃபர்னிச்சர் தொழில் செய்பவர்களுக்குத்தான் அதிகம் தெரியும். ஃபர்னிச்சர் பிசினஸ் சட்டசபைக்குள் செய்ய வேண்டாம் என்றார். மேலும் டாஸ்மாக் தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து பேசிய விஜய், பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அடிச்ச கொள்ளையெல்லாம் தற்போது ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது என்று பேசினார். இதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பார்ட்டி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் எந்த பார்ட்டிக்கு ஃபண்ட் சென்றுள்ளது என்று ஆதாரத்தை சொல்ல வேண்டும் என்று விளக்கம் கேட்டனர். ஆனால் அதற்கு முதல்வர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. தொடர்ந்து அவையில் அமளி நீடித்தது. ஒரு கட்டத்தில் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் விஜய் ஒரு குட்டி கதை சொல்லி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, எங்க ஆளே காணோம் என்று பேசினார். இறுதியாக ஆல் ஃபினிஷ்ட் என்று ஸ்டாலின் செய்தது போன்று சட்டமன்றத்தில் விஜய் சைகை காட்டிவிட்டு அமர்ந்தார். இது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. குறிப்பாக திமுகவினரை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியது. திமுகவினர் பலரும் கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவிட்டு வருகின்றனர். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில், சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறார் முதலமைச்சர். பேரவையின் லைவ் கேமராவை சினிமா கேமரா என்று நினைத்து கொண்டு அவர் பேச, அதனை எதிர்க்கட்சிகளின் குறுக்கீடுகளின்றி சிங்கிள் டேக்கில் ஷூட் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மெனக்கட்டது ஏற்புடையதல்ல. முதலமைச்சரின் பதில் உரையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் பஞ்ச் டயலாக்கும் மட்டும்தான் இருந்ததே தவிர, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை, மோசமாகி இருக்கும் சட்ட ஒழுங்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் பற்றி எந்த பதிலும் இல்லை. எதிர்க்கட்சிகள் தூண்டுதலில் விவசாயிகள் போராடுவதாக விவசாயிகளை அவர் கொச்சை செய்தது கண்டிக்கத்தக்கது. குட்டி கதை சொல்கிறேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது. செங்கல்பட்டு கோட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆகவே நடிகர் விஜய் என்பதை மறந்து இனியாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோன்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், நீங்கள் அப்பாவிடம் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்கள் அப்பா சந்திரசேகரே சொல்லியிருக்கிறார். அது குறித்து நீங்கள் பேசவே இல்லை. செங்கல்பட்டு கோட்டில் கணவனை காணவில்லை என்று மனைவி தேடிக்கொண்டிருக்கிறார். அப்பாவை காணவில்லை என்று மகனும் மகளும் தவித்து போயிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தவரின் அப்பா கதையை பேசுகிறீர்கள் என்று விமர்சித்துள்ளார். தற்போது இந்த விவகாரம் தாவேகா திமுகவிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.